இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி பேசி இந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமா டயட் இருக்குங்களா, ஜிம்மு போற பர்சன் எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அது என்னன்னா டடா, இது அகாராவோட கிராண்ட் எக் பாய்லர் அண்ட் பவுச்சரு. ஸோ இது ஜிம்முன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வைக்கிறப்ப எல்லாமே எக்கெல்லாம் உடஞ்சி போய் தீஞ்சு போய் அப்படி இருக்கும். ஸோ இதில் சூப்பராக எக் பாயில் ஆகும். அண்ட் ஒரே டைம்ல நம்ம 8 எக்கிட்ட பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம். சந்தியா, இனிமே டெய்லி அவச்ச முட்டை தான். சந்தியா, அங்க பாருங்க, அத எப்படி ஓபன் பண்ணிட்டு இருக்கு. சந்தியா, சோ இதெல்லாம் தான் இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள இத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ வாரண்டி கார்டுமே கொடுத்துருக்காங்க, ஃபுல் டீடைல்ஸோட இருக்கு. என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் பேஸ். இதில் தான் நம்ம எக்கு அந்த பவுச்சை வச்சு நம்ம பாயில் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த மெயின் பேஸ். அண்ட் ஒயருமே நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் தான் நம்ம 8 எக்கை வச்சு பாயில் பண்ணுவோம். ஆக்சுவலா அது எக் ட்ரே. இது எக் ட்ரே பார்க்கவே செமையா இருக்குல்ல. அது எவ்வளோ குட்டியா இருந்தாலும் நமக்கு ஈஸியா வேலையை முடிச்சு கொடுக்குது. சூப்பர்ப்பா. அதை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த ஆவியிலே வேகும்ல, க்ளோஸ் பண்றது, ஸ்டீம்ல வெந்துரும் முட்டை. சோ மெயினா இதுல என்ன ஒரு பிளஸ்னா, நம்ம முட்டையை நம்ம நார்மலா வேக வைக்கும் போது வெடிக்கும்ல, அதை ஸ்டாப் பண்றதுக்குன்னே ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல ஒரு ஆணி மாதிரி ஒரு ஊசி மாதிரி ஏதாவது ஒன்று தெரியுதா, அதை முட்டையில வச்சு ஓட்டை போட்டுட்டு நம்ம அந்த பாய்லர் ட்ரேல வச்சோம்னா ஈஸியா உடையாம வெந்துரும். சமல்ல. ஸோ இது நெக்ஸ்ட் இதுல நம்ம எக்கு அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் மோமோஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு, அதே மாதிரி இதையும் ட்ரேல இதை வச்சு இதை ட்ரே வச்சு மூடிக்கலாம். ஸோ இது எப்படி செஞ்சு காட்டணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அங்கதான் மெஷர்மெண்ட் கப்பு. ஸோ நம்ம தண்ணி எவ்வளவு ஊத்தணுங்கிறத எடுத்தாச்சு. ஸோ இதுல ஊத்திடலாம். இப்ப இது மேல வைக்கணும். சந்தியா, போக்கிமான் பால் மாதிரி வச்சிருக்கேன். ஓகே, முட்டை பல்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம 8 முட்டையை அழகா வச்சிடலாம். ஸோ பின்னாடி இந்த ஒரு ஊசி மாதிரி இருக்குல்ல, அதை இதுல வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம இதுல வைக்கணும். ஓகேவா? நம்ம 8 முட்டையை செட் பண்ணியாச்சு, எல்லாமே ஹோல்ட் பண்ணி. ஸோ அவ்வளோதான், ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாயில் ஆகுறத ஈஸியாக பார்க்கலாம். பாயில் ஆனதும் அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். அவ்வளோதான், நம்ம எக் பாய்லர் செம்மையா ரெடி பண்ணி கொடுத்துருச்சு முட்டையை. ஸோ லைட்டாக ஹீட்டாக இருக்கும். அதை நம்ம கூலிங் வாட்டரில் போட்டுடலாம். போட்டது நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு முட்டை உடையாம ஈஸியாக பீல் ஆஃப் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இதை கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக பாயில் ஆயிருக்கு. ஓ, ஃபைனலி முட்டை வெந்துருச்சு. ஸோ செம்மையா பாயில் ஆயிருக்கு. என்னங்க எப்படி இருக்குன்னா, நம்ம சுடுதண்ணில வேக வச்சா கூட இந்த மாதிரி ஃபுல்லா வெந்திருக்காது. முட்டை உடையும், உரிக்கும் போதே உடைஞ்சிரும். உண்மையுமே பர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு. நல்லா ஃபுல் பாயில் ஆயிருக்கு. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மீடியம் இல்ல ஹாஃப் எப்படி பாயில் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியா ஊற்றி நெக்ஸ்ட் ஹீட்டிங் பிளேட்ல நம்ம 120 ml வாட்டர் ஊத்திட்டு எக் பாயிலிங் ட்ரேவை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பவுச்சிங் ட்ரேவை வைக்கணும். லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம எக் இல்ல மோமோஸ் வெஜிடபிள்ஸ் எது வேணா வச்சு ஈஸியா ஸ்டீம் பண்ணலாம். அதே மாதிரி லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம அதுவே பாயில் ஆனதும் கட் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் காம்பாக்டாவும் இருக்கு. அண்ட் மெயினா ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது. அண்ட் எக் கிராக் பண்றதுக்கு ப்ரீசிங் பின் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட் யார் வேணா யூஸ் பண்ணலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா க்ளீன் பண்றது ரொம்பவே ஈஸி. ஹீட்டிங் பிளேட்ல ஜஸ்ட் வினிகரை 5 minutes ஊத்திட்டு வைப்ஸ் பண்ணாலே அழுக்கெல்லாம் செம்மையா ரிமூவ் ஆயிடுது. அண்ட் மத்ததெல்லாம் ஜஸ்ட் வாஷ் பண்ணா போதும், அவ்வளவுதான். மெயினா 2 years வாரண்டி ஆல்சோ இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபேமிலிஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை. வெயிட். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டேக் பண்ணிருக்கேன், வாங்கிக்கோங்க.